நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற ஜீவனுள்ள நம் திரியேக தேவனுக்கு ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. பெகரின் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் வாயிலாக நடைபெற்ற கோடைகால தமிழ் வகுப்பின் நிறைவு விழாவிற்கு ஆயத்தமாக நம் சபை போதகர் அவர்கள் ஆரம்ப ஜெபம் இப்போது ஏறெடுப்பார்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தாய்மொழியை கற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை இந்த நாட்டிலே வாழுகின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு வந்த பிள்ளைகளையும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றீர். உம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டதையும் கற்றுக் கொடுத்ததையும் கடவுள் தங்களுக்கு தந்த ஒரு ஈவு என்பதை உணரக்கூடிய வாய்ப்பை நீர் கொடுத்து கொண்டிருக்கின்ற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல பணியிலே தங்களை ஈடுபடுத்திய சபைக்குழு மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கர்த்தரை மைமைப்படுத்துகின்ற எல்லாரோடும் தேவ கிருபை தயவாக தங்க வேண்டும் என்றும், இந்த நிகழ்வின் தொடக்கம் முதல் முடியும் மட்டும் கர்த்தருடைய அசைவாடுதலை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். ஏசாயா 46 அதிகாரம் வசனங்கள் 3-4. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். எத்தனை அருமையான நம் தேவன்! அப்படி கூறியதோடு நம்மை விட்டு விடாது, நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தும் வருகிறார். சங்கீதம் 91 அருமையாய் கூறுகிறார், தம்முடைய நிழலினாலும் சிறகுகளினாலும் மூடி நம்மை பாதுகாப்பேன் என்கிறார். இந்த சங்கீதத்தின் முக்கிய அம்சங்களே பாதுகாப்பு, நம்பிக்கை, விடுதலை, வாக்குறுதி. இப்படிப்பட்ட நம் தேவனின் நிலையான அன்பையும் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் எண்ணி நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? தாயின் கருவில் உருவாகி பிறந்த நாள் முதல் இன்று வரை நமக்கு அடைக்கலமும் அரணும் கோட்டையுமாயிருந்து பாதுகாத்த நம் தேவனின் அன்பை நினைத்து அபிநய பாடலாக பாடி மகிழ்விக்க வருகிறார்கள் நாம் வகுப்பு 8 மாணவ மாணவிகள். பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, புது பாடல்
என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. உன்னதமான தேவனின் உண்மையான அன்பினையும் நம்மை நேசித்து வழிநடத்த ஒரு தகப்பன் என்று நம்மோடு இருக்கிறார் என்பதை இசையோடு பாடி ஆடி மகிழ்வித்த பிள்ளைகளுக்கு மிக்க நன்றி. இங்கு பிள்ளைகளின் சொல், செயல், கலைத்திறன் நிகழ்ச்சிகளை கண்குளிர கண்டு மகிழ அமர்ந்திருக்க அனைவரையும் வரவேற்க வருகிறார் நம் திருச்சபை உபதலைவர் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆராதனையை தொடர்ந்து கோடைக்கால தமிழ் வகுப்பு இறுதி நாள் நிகழ்ச்சியை தொடரும்படி கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இன்றைய நாள் கோடைக்கால தமிழ் வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் போதகர் மற்றும் செயற்குழு சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கடந்த ஒரு மாத காலமாக இந்த கோடைக்கால தமிழ் வகுப்பிற்கு தவறாமல் கலந்து கொண்டு பலவிதமான ஆலோசனைகளை வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி வரும் போதகர் அவர்களை மனமாற வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நமது பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் சார்பாக நடத்தி வரும் கோடைக்கால தமிழ் வகுப்பிற்கு திட்டங்களை வகுத்தும் ஆலோசனைகளை வழங்கியும் பல நிலைகளில் வந்து உதவிகளையும் செய்த செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தங்களது விலைமதியா நேரத்தையும் திறமையையும் இந்த மழலை செல்வங்களுக்கு நம் தாய்மொழியாம் தமிழை கற்றுக் கொடுக்க அநேக முயற்சிகளை மேற்கொண்ட பொறுப்பாளர்கள் திருமதி ரசிலா பாபு, திருமதி நளினி சாம் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிள்ளைகளுக்கு தமிழை எழுத்து வடிவிலும் பாடலாகவும் வேத வசனங்கள் வாயிலாகவும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வருடம் கோடைக்கால தமிழ் வகுப்பிற்கு அநேக பிள்ளைகள் மிக உற்சாகத்துடன் கலந்து கொண்டீர்கள். பெற்றோர்களாகிய நீங்களும் தங்களது குழந்தைகளை மிக பொறுப்போடும் ஆர்வத்தோடும் அனுப்பி வைத்தீர்கள். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாள் தமிழ் வகுப்பு நிகழ்ச்சிக்கு இசைகள் அமைத்தும் ஒலி ஒளி மற்றும் தொழில்நுட்பங்களை இயக்கி சிறப்பிக்க இருக்கும் அன்பர்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். 2011ஆம் வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கோடைக்கால தமிழ் வகுப்பு ஊழியம் தற்போது வரையிலும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது.
இந்த ஆண்டு நம் திருச்சபையார் அனைவரும் இந்த தமிழ் வகுப்பு நிகழ்ச்சிகளை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆராதனையை தொடர்ந்து நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த கோடைக்கால தமிழ் வகுப்பிற்கு ஆலோசனைகள் வழங்கியும் சிற்றடை உணவுகளும் ஜெபத்தாலும் ஊழியத்தை தாங்கின உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நமது தாய்மொழியாம் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தோடு பிள்ளைகளாகிய நீங்கள் வருகை தந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட தமிழை உங்கள் நடைமுறை வாழ்வில் பிரயோஜனப்படுத்துங்கள். மேலும் தமிழ் மொழி எப்படி தோன்றியது, அதனுடைய தனித்தன்மை குறித்து பின்வரும் நிகழ்வுகளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்கள் அனைவரையும் ஒருமுறை கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் 2025ஆம் ஆண்டின் கோடைக்கால தமிழ் வகுப்புகள் சார்பில் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சங்கீதம் 156ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது: சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தராக, வல்லமையுள்ள தேவனாக, நித்திய பிதாவாக இருந்து வருகிற தேவனை வாழ்த்தி பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் 2025ஆம் ஆண்டின் கோடைக்கால தமிழ் வகுப்பின் அறிக்கையினை சமர்ப்பிக்கிறேன். நமது தாய்மொழி தமிழ் நமது பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் அடையாளத்தின் பிரதிபலிப்பாக உள்ளது. மொழி பற்றே நாட்டு பற்றுக்கு அடிப்படை. மொழி பற்று இல்லாதவரிடம் நாட்டு பற்று இருக்காது. தாய்மொழியின் மீது பற்றுதல் இருத்தல் அவசியம். இத்தனை சிறப்பு வாய்ந்த நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை கற்க பேர் உதவியாக இருந்த நமது சபை போதகர் அருள் திரு ஜே ஜஸ்டின் தேவதாஸ் அவர்களுக்கும், ஊக்கம் தந்த நமது திருச்சபை செயற்குழுவுக்கும், குறிப்பாக பிள்ளைகளை கோடைக்கால தமிழ் வகுப்பிற்கு அனுப்பி தந்த அருமையான பெற்றோர் அனைவருக்கும் வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம். இப்படியாக அனைவரையும் வாழ்த்தி இந்த கோடைக்கால இறுதி நாள் நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். கர்த்தரின் மட்டற்ற கிருபையால் இந்த வருட கோடைக்கால வகுப்புகள் ஜூலை மாதம் 13ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரை சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 70 பிள்ளைகள் இந்த வகுப்புகளில் பங்கு பெற்றனர். மைய தலைப்பாக விசுவாசம் மற்றும் சாந்தம், கீழ்ப்படிதல் கொடுக்கப்பட்டது. இவ்வருடம் திருமதி அபிஷா பாலின், திருமதி அமுதா விஜயராகவன், திருமதி பெர்லின் ஷைனி ஜான், திருமதி டானி ரோஸ் எரிக்ஸ், திருமதி ஃபரீனா நளினி சாம், திருமதி கிஃப்ட் நிர்மல், திருமதி ஜெனிட்டா ரோஸ் ராய், திருமதி மேரி விமலா மிகாவேல், செல்வி நத்தானியா சாம், திருமதி பிரபா ஜஸ்டின் ராஜ், திருமதி புஷ்பபாய் ஜான் ரோஸ், திருமதி ரசிலா பாபு, திருமதி சுஜி ஸ்டார்லிங் ஜான், திருமதி சுனிதா சுனில் ஆகிய அனைவரும் கர்த்தரின் நாமம் மகிமைப்படும் வகையில் மிகவும் தயவோடும் பொறுமையோடும் அர்ப்பணத்தோடும் செயல்பட்டனர். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு பொது கூடுகை ஆரம்பிக்கப்பட்டு ஆராதனை பாடல் பாடி பிள்ளைகள் கற்றுக்கொண்ட வேத வசனங்கள், தமிழ் சார்ந்த பாடங்கள், நல் ஒழுக்கங்கள், வாழ்விற்கு தேவையான ஆலோசனைகள், சிந்திக்க வைக்கும் கதைகள், கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கடமைகள், செய்கை பாடல்கள் என பலவும் கற்பிக்கப்பட்டு அதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிள்ளைகள் அவரவர் வகுப்புகளுக்கு சென்று தமிழ் மொழியில் பாடங்களை கற்றனர். பின் விளையாட்டுகள் நடத்தப்பட்டது. 11:50 மணி அளவில் முடிவு நேர பொது கூடுகைக்கு வரிசையாக பிள்ளைகள் அமர்த்தப்பட்டு பாடல் பாடி ஜெபித்து நம் போதகர் ஆசீர்வாதம் சொல்லி இறுதி பாடலுடன் நிறைவடைந்தது. குறிப்பாக இந்த ஆண்டு 8ஆம் வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. எனவே 8ஆம் வகுப்புக்குரிய புத்தகம் திருமதி ரசிலா பாபு, திருமதி ஃபரீனா நளினி சாம் நம் சபை போதகர் உதவியுடன் தயார் செய்யப்பட்டது. மிஷனரிகளின் வாழ்க்கை, உடனே புறப்படு டாக்டர் ஜெசிமன் பிராண்ட், ஊனத்தையும் தாண்டி சாரா டக்கர், கூட்டு முயற்சி கொண்ட வரலாறு ஹென்றி பவர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்பின் விருந்து வழங்கப்பட்டது. இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி இறுதி நாள் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இப்படி பல நிலைகளில் கோடைக்கால தமிழ் வகுப்புகள் சீரும் சிறப்புமாக நடைபெற பல விதங்களில் உதவியாயிருந்த அனைவருக்கும், ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளும் வகுப்பிற்கு வந்த என் அருமை பிள்ளைகளுக்கும், பேருதவியாயிருந்து வருகிற இசை ஒலி ஒளி அமைப்பையும் தொழில்நுட்ப உதவியையும் செய்து வருகிற நம் அன்பு சகோதரர்களுக்கும் வாழ்த்துதலையும் நன்றியினையும் கூறி இவ்வாண்டின் கோடைக்கால தமிழ் வகுப்பு அறிக்கையினை சமர்ப்பிக்கிறேன். அனைவரும் ஜெபத்துடன் அமர்ந்து இறுதி நாள் நிகழ்ச்சிகளை பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கால தமிழ் வகுப்பின் சிறப்புகளை தொகுத்து வழங்கிய ஆசிரியருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். இப்போது நம் சின்னஞ்சிறு பிள்ளைகள் தங்கள் மழலை மொழிகளில் வகுப்புகளில் கற்றுக்கொண்டதை இப்போது ஒப்புவிப்பார்கள். வசனம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 14:5. சுவைகள் 6. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. தேங்க்யூ. வசனம். நானே திராட்சை செடி. யோவான் 15:5. பழங்கர் பேர்கள்: அரைத்திப்பழம், கமலப்பழம், திராட்சை, தர்பூசணி, அனாசி, மாதுளை, மாம்பழம், கொய்யா. தேங்க்யூ. எங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10. யோவான் 10:9. என்னெல்லாம் தேவன் பால் உடல் உறுப்புகள்: தலை, கண், காது, மூக்கு, வாய், கை, கால். என் குடும்பம்: தாத்தா, பாட்டி, அம்மா, அண்ணா, தம்பி, அக்கா, தங்கம், பெரியப்பா, பெரியம்மா, மாமா, மாமி. பொங்கி வருதே மிக அருமையாக தங்கள் மழலை மொழியில் வசனங்களை ஒப்புவித்தும் தேவனை மகிமைப்படுத்தி செய்கையோடு ஆடிப்பாடின செல்லங்களுக்கு பாராட்டுகள். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் என்ற கிறிஸ்துவின் கட்டளையை ஏற்று 1885ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்த இவர் தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் கொல்லிமலை, பச்சைமலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, ஜவ்வாது மலைகளில் ஊழியம் செய்த திரு ஜெசிமன் பிராண்ட் மற்றும் ஈவலின் பிராண்ட் அம்மையார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் மலை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கிறிஸ்துவின் நற்செய்தியை எவ்வாறு அறிவித்தனர் என்பதை நடித்து காட்ட வருகின்றனர் நம் 7ஆம் வகுப்பு மாணவ மாணவியர். கொல்லிமலை. இது ஒரு ஆட்கொல்லிமலை. 1919ஆம் ஆண்டில் கொல்லிமலையில் விஷ காய்ச்சல் எங்கும் பரவியது.
பலர் நோயின் பிடிக்குள் சிக்கி தங்கள் உடல் பலத்தை இழந்து பரிதாபமாக செத்து மடிந்தனர். இவ்விதமாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கூட யாரும் கொடுக்க முன்வரவில்லை. காரணம், அந்நோய் தங்களையும் தொற்றிவிடும் என்ற பீதியே ஆகும். யாரும் உதவ முன்வரவில்லை. எனக்கு தண்ணீர் வேணும், யாரோ தண்ணீர் கொடுங்கள், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தயவுசெய்து தண்ணீர் கொடுங்கள். எங்களுக்கு யாரும் இல்லை, நாங்கள் என்ன செய்ய? உதவுங்கள் உதவுங்கள், எங்களுக்கு யாரும் இல்லை. இவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். விஷ காய்ச்சலால் பரவி இவர்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டும். நம்மிடம் இருக்கும் அரிசியால் இவர்களுக்கு கஞ்சிப்படி கொடுக்கலாம். நம்மளை நோய் தாக்கினாலும் பரவாயில்லை, இவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். இந்த வெளிநாட்டினர் உங்கள் மனதை மாற்ற வந்துகிறார்கள். மந்திரங்களை விட்டு இவர்களின் தேவனுக்கு இயலாதிருங்கள். நான் உங்கள் மீதுள்ள கிறிஸ்துவின் அன்பை பகிர வந்துள்ளேன். உடலையும் ஆத்மாவையும் காக்கிற அவரை பற்றியே கூறுகிறேன். மக்கள் முதலில் எதிர்த்தாலும் பின் நாட்களில் அவரை ஏற்றுக்கொண்டனர். ஜெசிமன் ஒருவர் ஒரே ஆண்டில் 90 கிராமங்கள், 4000 பிரசங்கங்கள், 25,000 மருத்துவ உதவிகள் மக்கள் மத்தியில் செய்து கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்தார். 1928 கொல்லிமலையிலே அவர் இறந்தார். கொல்லிமலை கர்த்தருடைய மலை ஆக வேண்டும் என்று தினமும் 20 கிலோமீட்டர் நடந்து பல கிராமங்களுக்கு சென்று கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவித்தார். ஈவ்லின் அம்மையார் கொல்லிமலையின் மகளாக அறியப்பட்டார். ஈவ்லின் அம்மையார் கொல்லிமலையில் ஒரு இளைஞனோடு பேசுகிறார். தம்பி மலைகளில் பணி செய்ய வருவாயா? ஆமாம்மா, நான் தயார். அந்த இளைஞன் அருள் திருடி எலியாசையர் அவர் டிஎம்பிபி என்னும் சுவிசேஷ ஜெபக்குழுவை தொடங்கினார். இன்று ஜெசிமன் அவர்களின் ஊழிய பணி தொடர்கிறது. ஒளிமலையா மாற்றியவர் ஜெசிமன். அவர்களின் அன்பும் பணியும் இன்னும் வாழ்கிறது. இதை பார்க்கும் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய துணிந்து நிற்கும் காலம் முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். தேவ ஊழியர்கள் கால் வைக்காத இடங்களும் சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களும் இன்னும் அநேகம் உண்டு. எங்கோ பிறந்த திரு ஜெசிமனும் ஈவ்லினும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை விட்டு நம் தமிழ்நாடு வந்து கொல்லிமலை மக்களுக்காகவே அரும்பாடுபட்டு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார்களே. நீங்களும் கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சீக்கிரமாயிருக்கிறது. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் நமது தேவனை காண்பது எப்படி? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென். நன்றி. இங்கு அமர்ந்திருக்கும் பிள்ளைகளே, பெரியோர்களே, வகுப்பு 7 நடித்து காட்டிய நாடகம் கிறிஸ்துவின் அன்பையும் டாக்டர் ஜெசிமன் அவர்களின் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தியது. இவர்களின் அருமையான நடிப்பு அந்த காலத்தின் தியாகத்தை நம்முடைய இதயத்தில் பதித்துவிட்டது. சிரமங்களையும் மறுப்புகளையும் பொருட்படுத்தாமல் நன்மையை செய்து சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என நினைவூட்டி சென்ற வகுப்பு 7 மாணவ மணிகளுக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் எங்கள் புகழாரம். நன்றி. 135:3 கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தமிழ் மொழி அழகான மொழி, என் தாய்மொழி தமிழ் என்னும் நீ. ஆயுத எழுத்தை கொண்ட மொழி நீ, இயற்கையால் தோன்றிய மொழி நீ. ஈரந்திலும் உன் மொழியைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்துக்களை கொண்ட மொழி நீ. ஊதை போல் இருக்கும் உன் வார்த்தை மற்றும் வாக்கியங்கள் எத்தனை அழகு என் தாய்மொழி தமிழே.
அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வகுப்பு 1 சார்பாக வணக்கங்களை தெரிவிக்கிறோம். இப்பொழுது 1ஆம் வகுப்பின் அழகிய செல்ல குழந்தைகள் தாங்கள் தமிழ் வகுப்பில் கற்றுக்கொண்ட வேத வசனங்கள் மற்றும் அம்மாவுக்கு கீழ்ப்படியும் சின்ன பிள்ளைகள் நாம் என்ற சேகை பாடலையும் உங்கள் முன் நிகழ்த்தி காட்டுவார்கள். நன்றி. வசனங்கள் ரோமர் 12:3. அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். மார்க்கு 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்த கூடுமான ஆகும். விசுவாசவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆபகும் 2:4. தன் விசுவாசனாதே நீதிமான் பிறப்பான். கலாத்தியர் 2:20. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பது இல்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். ரோமர் 10:17. ஆனால் விசுவாசம் கேள்வினாலும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். 17:20. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழிக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அம்மாவுக்கு கீழ்ப்படி சின்ன பிள்ளைகள் நாம்
தாங்கள் கற்றுக்கொண்ட வசனங்கள் மட்டும் அம்மாவுக்கு கீழ்ப்படியும் சின்ன பிள்ளைகள் என்று நமக்கு ஞாபகப்படுத்தி நம்மை மகிழ்வித்த வகுப்பு 1 பிள்ளைகளுக்கு நன்றி. இப்பொழுது வகுப்பு 6A மாணவர்கள் ஹென்றி பவரின் காலமும் இன்றைய காலமும் என்ற நாடகம் மூலம் தமிழ் வேதாகமம் மற்றும் ஹென்றி பவர் பணி பற்றி நாம் அறிந்து கொள்வோம். சாம், நம்முடைய தமிழ் வேதாகமம் எப்படி உருவானது தெரியுமா? அது கூகுள் கொடுத்தது இல்ல, அது ஃபேஸ்புக் டவுன்லோட் பண்ணி தந்தது. ஆமா டேவிட், யாராவது தமிழில் வேதாகமத்தை எழுதி இருப்பார்கள். இதை யார் எழுதினார் என்று தெரியுமா? தெரியவில்லை டேவிட். அவர்தான் ஹென்றி பவர். அவர் இங்கிலாந்தில் பிறந்தார், ஆனால் அவர் தமிழை அதிகமாக நேசித்தார். அவர் தமிழில் பேசினாரா? வணக்கம், நான் ஹென்றி பவர். நான் கிரேக்கம், லத்தீன், ஆங்கிலம், தமிழ் ஆகிய மொழிகளில் பயிற்சி பெற்றவன். ஓ, எனக்கும் 4 மொழிகள் தெரியும். என்னென்ன மொழி உனக்கு தெரியும்? தமிழ், இங்கிலீஷ், இமோஜிஸ், மீம்ஸ். ஹென்றி ஐயா, நீங்கள் தான் தமிழில் வேதாகமம் மொழிபெயர்த்தீர்களா? ஆம், ஆனால் நான் ஒருவராக இல்லை. என் நண்பர் சின்னப்பா மற்றும் இன்னும் சிலர் எனக்கு பல உதவிகள் செய்தார்கள். வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இருவரும் தமிழ் மக்கள் எளிதாக வாசிக்கக்கூடிய முறையில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தோம். பவர் ஐயா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தா சின்ன வீடியோவில் வேதாகமத்தை பற்றி சொல்லியிருப்பீங்க போல இருக்கு. வேதாகமம் ரீல் ஆகாமல் ரியல் ஆகணும் இல்லையா? அந்த மொழிபெயர்ப்பின் பெயர் என்ன? அது பவர் மொழிபெயர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டீர்கள்? ஏனெனில் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அதற்கு தமிழ் மொழிதான் திறவுகோல் என கண்டேன். நாங்கள் பல ஆண்டுகள் உழைத்தோம். பலரை சந்தித்து தமிழ் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்தோம். நீங்கள் எங்களைப் போலவே பேசுகிறீர்கள். ஏனெனில் நான் உங்களை மாதிரி தமிழை நேசிக்கிறேன். பவர் ஐயா, உங்களுக்கு தமிழில் கடினமான வார்த்தை எது? பவர் ஐயாவிற்கு ஷேமம் சொல்வது மிகவும் கடினமாக இருந்திருக்கும். எங்களுக்கு ஆங்கிலம் சொல்வது மிகவும் கடினம். பவர் வேதாகமம் என்றும் உபயோகப்படுகிறதா? ஆம் குமார், இன்று நாம் வாசிக்கும் சில தமிழ் வேதாகமங்கள் பவர் மொழிபெயர்ப்பில் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. ஹென்றி பவர் ஐயா சொல்லும்போது அவர் 100 முறை வேதாகமத்தை வாசித்தாலும் ஒவ்வொரு முறையும் அது புதுமையாக உணர்ந்து போல இருந்தது என்று சொன்னார். அவர்கள் செய்த வேலை அளவு பெரியது, மிகவும் பெரிய பணி. அந்த பணி கோடிக்கணக்கான மக்களுக்கு கிறிஸ்துவின் வார்த்தை வாய்ப்பளித்தது. இன்று நாம் அந்த நன்றியை மறக்கக்கூடாது. அவரோட மொழிபெயர்ப்பு எப்படி வேறுபட்டது என்று தெரியுமா? சங்கீதம் 23 1ஆம் வசனத்தில் பவர் மொழிபெயர்ப்பில் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறை ஒன்றும் இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறேன், நான் தாழ்ச்சி அடையேன் அல்லவா? அப்படித்தானே நம்ம தமிழ் சர்ச்சில் சொல்லி தந்தாங்க. ஆம், சொற்கள் கொஞ்சம் வேறுபட்டாலும் அர்த்தம் அதேதான். நாம் இந்த மாதிரி ஒரு நல்ல பணியை செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியும். நாம் நல்ல நடத்தை, ஜெபம், பைபிள் வாசிப்பு, பிறரிடம் நன்றாக பேசினால் நாம் இந்த பணியை தொடரலாம். தமிழ் பைபிள் மொழிபெயர்ப்பில் உழைத்த ஹென்றி பவர் மற்றும் குழுவினருக்கு நன்றி. கர்த்தருடைய வார்த்தையை மக்களிடம் எடுத்து செல்வதில் ஹென்றி பவர் காண்பித்த கூட்டு முயற்சியும் அர்ப்பணிப்பும் ஆர்வமும் இன்று பலரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது. அவரைப் போலவே நம்பிக்கையுடனும் அர்ப்பணிப்புடனும் சேவை செய்ய வழிகாட்டிய நம் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சீனாய் மலையிலே கர்த்தரால் மோசேனால் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளையும் கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி என்பதை கீழ்ப்படி என்ற பாடல் மூலமாக நமக்கு கற்றுத்தர வருகிறார்கள் 2ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம்.
உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கன பண்ணுவாயாக. கொலை செய்ய இருப்பாயாக. பிரச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இச்சியாதிருப்பாயாக. நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நியாயப்பிரமாணங்களை நினைவூட்டி கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த தேவ பிள்ளைகளையும் கூறி ஆடி பாடிய 2ஆம் வகுப்பு செல்ல கண்மணிகளுக்கு மிகுந்த பாராட்டுகள். இப்போது 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு பிள்ளைகள் கோடைக்கால தகுமொழிப்பில் பயின்ற சில பாடங்களை தகுமொழிப்பில் ஆசிரியரும் பிள்ளைகளும் என்ற தலைப்பில் ஒரு சிறு குறு நாடகத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்க வருகிறார்கள். பரிசுத்தம், நீ எப்படி இருக்க? பரிசுத்தமா இருக்கியா? என்ன விசுவாசம்? என்னை பார்த்தா உன நக்கலா இருக்கா? நீ என்ன பெரிய விசுவாசியோ? ரெபேக்கா, நீ எப்போ வந்த? நான் இப்போ தான் வந்தேன். நீ தமிழ் வீட்டு பாடத்தை எழுதி முடிச்சியா? நான் முடிச்சிட்டேன். நீ முடிச்சியா? நான் கொஞ்சம் எழுதினேன். யாக்கோபு அவங்க 9 தானே? ஆமாடா 9. உனக்கு இன்னும் சந்தேகத்து இல்லை. அதே பிசாசு சந்தேக பிசாசு ஏசப்பா. என்னோட சந்தேக தீர்த்து கொடுங்க ஏசப்பா. லிதியா, நான் தமிழ் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடத்தை படிச்சியா? ஆமாம் மரியாள், நான் படித்தேன். நீ படிச்சியா? கொஞ்சம். ஐயா, எப்படி நீ படித்த? வாத்தியா சொன்னதை உன்னிப்பாக கவனிச்சேன். திருப்பி வீட்டில் போய் எழுதி பார்த்தேன். அதனால தான் புரிஞ்சிச்சு. ஆப்ரம் வாத்தியாரோடுறார், கமலம் வாத்தியாரோடுறார், பேக்க தூக்கி வா நாமும் ஓடலாம். டேய், எப்படிடா பரிசுத்தம்? அண்ணா பாரு, நம்ம தமிழ் வாத்தியார் ஆப்ரம் ஐயா வராரு. மாலை வணக்கம். வணக்கம் ஐயா. காலை வணக்கமா மாலை வணக்கமா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா. இரவு வணக்கம் ஐயா. என்ன தோமா, தூக்கத்தில் இருந்து எழும்பினியா? சரி எல்லாரும் உட்காருங்க. பரிசுத்தம் உள்ளேனையா. லீதியால் உள்ளேனையா. யாக்கோபு உள்ளேனையா. ரெபேக்கா உள்ளேனையா. விசுவாசம் உள்ளேனையா. தெபோரா உள்ளேனையா. தோமா ஏய் தோமா. உள்ளேனையா. மரியாள் உள்ளேனையா. கிருபா உள்ளேனையா. ஒரு மாத கோடைக்கால தமிழ் வகுப்பு நடைபெற்றது. இதில் படித்த சிலவற்றை நாம் திருப்பி பார்ப்போமா?
உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? விசுவாசம் சொல்லு. அது வந்து வந்து அப்படி எதுவும் உண்டையா? 10 ஐயா 10. ஏ சோடா பட்டி உக்காடுறா. வேற யாராவது சொல்ல முடியுமா? ஐயா நான் சொல்லட்டுமா? சரி சொல்லு. முதலவர் ஏசப்பா. ஐயா 12. பாராட்டுக்கள். மெய்யெழுத்துக்கள் எத்தனை தோமா? 18 தோணுது ஐயா. தோமா இதிலும் சந்தேகமா? சரியாக சொன்னாய். அப்பாடா தப்பிச்சிட்டு. உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை? கிருபா சொல்லு. 16 ஐயா. சரியாக சொன்னாய். பரிசுத்தம் நீ சொல். ஆயுத எழுத்துக்கள் எத்தனை? சொல்கிறேன் ஐயா. 1 2 3 4 5 6 7 8 ஐயா 1 ஐயா. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. நாம் தமிழை வேத புத்தகத்தில் இருந்து படித்தோம் இல்லையா? சரி, ஏசப்பா சிலுவையில் மொழிந்த வார்த்தைகள் எத்தனை? 7. தெபோரா அதை சுருக்கமாக சொல்றியா? ஐயா நீங்கள் கற்றுத்தந்த 7 பூக்கள் வைத்து சொல்லவா? அப்படியே சொல்லு. மன்னிப்பு, ரட்சிப்பு, இணைப்பு, தவிப்பு, தாகிப்பு, முடிப்பு, ஒப்புவிப்பு. யாவரும் கைகளை தட்டி பாராட்டை சொல்லலாமா? தேவனுடைய படைப்புகள் எத்தனை? 7. இந்த வருடத்தின் மையப்பொருள் என்ன? விசுவாசம் மற்றும் சாந்தம். யாக்கோபு நீ எழும்பி சங்கீதம் 23 ஒன்றை சொல்லுப்பா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். நான் 2ஆம் வசனம் சொல்லவா ஐயா? சரி சொல்லு. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் 3ஆம் வசனம் சொல்லவா? சரி சொல்லு. அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஐயா நான் 4ஆவது வசனம் சொல்லட்டுமா? சரி சொல்லு. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஐயா நான் 5ஆவது வசனம் சொல்லவா? சரி சொல்லு. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணீரீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஐயா நாம் 6வது வார்த்தை சொல்லவா? சரி சொல்லு. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். விசுவாசம் நீ எழும்பி முதல் படைப்பை சொல்லு. லைட் ஐயா. விசுவாசம் இது தமிழ் வகுப்பு, தமிழில் சொல்லுப்பா. வெளிச்சம் ஐயா. பரிசுத்தம் நீ எழும்பி அடுத்த 3 படைப்புகளையும் சொல்லு. சொல்கிறேன் ஐயா. ஐயா வானம் வானம் புல்விதை பெரிய சுடர் சிறிய சுடர் மற்றும் நட்சத்திரம். தோமா நீ எழும்பி அடுத்த 3 படைப்புகளையும் சொல்லு. நீந்தும் ஜீவ ஜந்துகள், பறவைகள், மிருகங்கள் மற்றும் மனிதன் ஓய்வு நாள். இப்பொழுது நம்முடைய தலைமை ஆசிரியர் நம் வகுப்புக்கு வருவார்கள். வணக்கம் அம்மா. மாலை வணக்கம் பிள்ளைகள், உட்காருங்கள். இந்த 1 மாச கோடைக்கால தமிழ் வகுப்பில் என்ன செய்தீர்கள்? சாப்பிட்டோம்மா. சாப்பிட மட்டுமா செய்தீங்க? எதுவுமே மற்றும் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள். மிக்க நன்றி பிள்ளைகளே. நீங்கள் கற்றுக்கொண்ட தமிழ் வார்த்தைகள் வசனங்களை தினமும் வீட்டில் எழுதி பார்க்கவும். உங்களுக்கு காலம் முழுவதும் இது பிரயோஜனப்பட்டதாயிருக்கும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தமிழ் வகுப்பில் கற்றுக்கொண்டவைகளை தங்கள் இயல்பான செயல்களோடு கலகலப்பாய் நம் கண் முன்பாக கொண்டு வந்த வகுப்பு 6A பிரிவு அன்பு செல்லங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இயேசு அப்பாவின் நாமத்தில் பாராட்டுக்கள். இப்போது வகுப்பு 3 குட்டி செல்லங்கள் தாங்கள் தமிழ் வகுப்பில் கற்றுக்கொண்ட நோக்க வசனங்கள், முதல் சங்கீதத்தின் ஆலோசனைகள், தேவனுடைய படைப்புகள், தொழில்கள்,
கிறிஸ்து இயேசுவின் 7 நான் அறிக்கைகள், வாரத்தின் நாட்கள் மற்றும் ஒலிகளை தங்கள் அழகு தமிழில் சொல்லி நம் தேவனாகிய கர்த்தர் தம் சாயலாக படைத்த நம் உடலின் உறுப்புகள் மூலம் நம் இயேசு அப்பாவின் சிலுவையின் அன்பை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டிய நம் கடமையை நமக்கு ஞாபகப்படுத்த வருகிறார்கள். அழகு செல்லங்களை சிரித்த முகத்தோடு இயேசு அப்பாவின் நாமத்தில் வரவேற்போமா? கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. மத்தேயு 17:20. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிசுக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய படைப்புகள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். 3ஆம் நாள் வெளிச்சம், 2ஆம் நாள் வானம் மற்றும் கடல், 3ஆம் நாள் புல்விதை, 4ஆம் நாள் பெரிய சுடர் சிறிய சுடர் மற்றும் நட்சத்திரங்கள், 5ஆம் நாள் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் மற்றும் பறவைகள், 6ஆம் நாள் மிருகங்கள் மற்றும் மனிதன், 7ஆம் நாள் பரிசுத்த ஓய்வு நாள். தொழில்கள். மருத்துவர், ஆசிரியர், காவல்காரர், தபால்காரர். கிறிஸ்து இயேசுவின் நாள். ஜீவ அப்ப நானே, நானே உலகத்துக்கு ஒளி, நானே வாசல், நானே நல்ல மீட்பர், நானே உயிர் தழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே திராட்சை செடி. வாரத்தின் நாட்கள். வாரத்தின் நாட்கள் மொத்தம் 7. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. கலாத்தியர் 2:20. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஒளிகள். மயிலாகவும், காகம் கரையும், நாய் குரைக்கும், யானை பிளிரும், நரி ஊளையிடும், குயில் கூவும். இயேசு அப்பா அவருடைய இரத்தம் சிந்தி நம்மை மீட்டதுனால நாம அவருக்கு சொந்தம். இந்த இயேசுவின் அன்பை மற்றவங்களுக்கு சொல்றதுதான் நம் வாழ்க்கையின் முதல் கடமை.
நமக்கு தேவன் தந்த உடல் உறுப்புகள் நமக்கு சொந்தமல்ல, கர்த்தர் மகிமை அடைய எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பாடலாக பாடியும், நோக்க வசனங்கள், வாரத்தின் நாட்கள், ஒலிகள் முதலியவற்றையும் அழகாக கூறிய வகுப்பு 3 செல்லங்களுக்கு பாராட்டுகள். இப்போது நாம் சிலுவைநாதர் இயேசு சிலுவையில் சொல்லிய 7 வார்த்தைகளையும் சங்கீத பகுதிகளையும் கூற வருகிறார்கள் வகுப்பு 4 மாணவர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகள். முதலாம் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். லூக்கா 23:34. இரண்டாம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். லூக்கா 23:34. மூன்றாம் வார்த்தை, இயேசு தன்னுடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பா என்ற சிஷ்யரையும் கண்டு தன்னுடைய தாயை நோக்கி ஸ்ரீயே அதோன் மகன் என்றார். யோவான் 19:26-27. நான்காம் வார்த்தை, இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதுக்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27:46. ஐந்தாம் வார்த்தை, தாகமாக இருக்கிறேன் என்றால். யோவான் 19:28. ஆறாம் வார்த்தை, முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் 19:30. ஏழாம் வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:46. முதல் சங்கீதத்தின் ஆலோசனைகள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியசக்கார உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்கார்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கரைக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைப்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறான், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 103:1-2. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பசுத்த நாமத்திலே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். மேய்ப்பர் குறை ஒன்றும் இல்லை, தினம் தினம் நடத்திடுவார். அவர் சத்தம் நானும் தினம் தினம் கேட்டு கீழ்ப்படிந்திடுவேன். லாபமானாலும் நஷ்டமானாலும் இன்ப துன்ப நேரத்திலும் அவர் காட்டும் பாதையிலே நான் அவர் பின்னே செல்வேனே. கர்த்தர் மேய்ப்பர் குறை ஒன்றும் இல்லை, தினம் தினம் நடத்திடுவார். அவர் சத்தம் நானும் தினம் தினம் கேட்டு கீழ்ப்படிந்திடுவேன். லாபமானாலும் நஷ்டமானாலும் இன்ப துன்ப நேரத்திலும் அவர் காட்டும் பாதையிலே நான் அவர் பின்னே செல்வேனே. அவர் பின்னே செல்வேனே, அவர் பின்னே செல்வேனே. நம் அருமை இரட்சகர் இயேசுவின் சிலுவை காட்சியை நம் கண்முன் கொண்டு வந்து
நம்மை உணரச் செய்த 4ஆம் வகுப்பு பிள்ளைகள் சொன்ன சங்கீதக்காரர் தாவீதின் வாக்குத்தத்த வசனத்தையும் உணரச் செய்த 4ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு மிக்க நன்றி. இம்மட்டும் பொறுமையோடு அமர்ந்திருந்து நம் பிள்ளைகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்த சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி கூற நம் சபை செயலாளர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பண்பாட்டின்படி கலாச்சாரத்தின்படி நன்றி என்ற ஒரு பகுதி இருக்கிறபடியால் மிகவும் நேரத்தை எடுக்காமல் ஒரு சில வார்த்தைகளை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலும் இப்படியாக இந்த அந்நிய தேசத்திலும் நம்முடைய சொந்த மொழியாம் செந்தமிழை கற்றுக்கொள்வதற்காக தேவன் நமக்கு தந்த கிருபைக்காக தேவனை அனைவரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்போம். இப்படியாக ஒரு அந்நிய தேசத்திலும் 59 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தூர பார்வையோடு தோற்றுவித்த திருச்சபையினுடைய முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள், திருச்சபையை இம்மட்டுமாக வழிநடத்தி சென்ற அனைத்து விதமான பொறுப்பாளர்கள் அனைவரையும் நாம் இந்த நேரத்திலே நாம் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நாட்களிலே அநேகர் தாயகத்தில் இருந்தாலும் இந்த திருச்சபைக்காக அவர்கள் இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜெபங்களுக்காக நாம் அவர்களை நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னுமாக இந்த நாட்களிலும் தொடர்ந்து இந்த கூடுகைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய போதர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னுமாக இந்த நாட்களிலும் நம்முடைய ஆசிரியர்கள் தன்னார்வ தொண்டர்களாக, என்னுடைய கருத்தில் சொல்ல போக வேண்டுமென்றால் தியாகிகள் என்றால் அதனுடைய விளக்கம் என்பதை நீங்கள் அகராதியிலே போய் பாருங்கள். திருச்சபையிலே அநேக தியாகிகள் இருக்கின்றார்கள். இந்த சூடு காலத்திலையும் காலையிலும் மத்தியானமும் தெரியும் உங்களுக்கு. அவர்கள் தியாக உணர்த்தோடு நம்முடைய ஒரு புதிய தலைமுறையை உருவாக்க வேண்டும். நம் தலைமுறைகள் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு இந்த செயல்பாடில் அவர்கள் செயல்பட்டார்கள். அதற்காக அவர்களை நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக இதை பொறுப்பாக எடுத்து செய்த திருமதி ரசிலா பாபு அவர்களுக்கும் திருமதி ஃபரினா நளினிசாம் அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து அவர்களோடு இணைந்து செயல்பட்ட எல்லா ஆசிரியர்களுக்கும் செயற்குழுவின் சார்பாகவும் திருச்சபையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ஒரு அன்பான வேண்டுகோள், பிள்ளைகள் எல்லாம் எழும்பி நின்று உங்கள் டீச்சர் ஒரு கைத்தட்டு கொடுங்க. எழும்புங்க பிள்ளைகள் எல்லாம், உங்களை படித்து தந்தாங்கல்ல, அவங்கள கௌரவப்படுத்தும் விதமாக. நன்றி நன்றி. உட்காருங்க. ஓகே, நன்றி, உட்காருங்க. அடுத்தது பிள்ளைகள். இதில் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் ஒன்றுமே இல்லை. பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். பிள்ளைகளுக்கு எங்களது நன்றிகள். இன்னுமாக பெற்றோர்கள், பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் பிஏ சிஸ்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற, இன்றும் எப்பொழுதும் செயல்பட்டிருக்கிற அண்மை சகோதரர்களுக்கும் திருச்சபையின் சார்பாகவும் செயற்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னுமாக பிள்ளைகளுக்கு சிற்றிடை உணவு கொடுக்க வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தபோது அநேகர் அதற்கான உதவிகளை செய்தீர்கள். அவர்களுக்கும் செயற்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றும் இது முடிந்த அப்புறம் உணவு தயாராக உள்ளது. அது ஒரு குடும்பம் நமக்கு ஒழுங்கு செய்துள்ளார்கள். அவர்களுக்கும் செயற்குழுவின் சார்பாகவும் திருச்சபையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இந்த தேசத்திலும் அநேக பிற ஐக்கியங்களிலிருந்து அநேகர் இந்த தேசத்திலே இந்த தமிழ் வகுப்பிலே கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய திருச்சபையின் சார்பாகவும் செயற்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த திருச்சபையிலே தாய் திருச்சபையாக பஹரின் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபை இருக்கிறது. இந்த ஐக்கியங்களிலே வந்து வாருங்கள். அநேக ஜப ஐக்கியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மிக முக்கியமாக இந்த அநேக ஜபக்குழுக்கள் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறது. இந்த ஜபக்குழுக்களிலே நம்முடைய ஒவ்வொரு திட்டங்களையும் நாம் வகுக்கும்போது அதற்காக வைராக்கியமாக ஜெபிக்கத்தக்கதாக ஒரு சிறு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய எப்போதுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய முக்கியமான காரியம் முதுகெலும்பு என்று சொல்வது ஜப ஐக்கியங்கள். இந்த ஜப ஐக்கியங்களிலே வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய புதிய தலைமுறைகளுக்கு நம் முன்மாதிரியாக இருப்போம். நம்ம பிள்ளைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடியது நம்முடைய கடமை. தொடர்ந்து இந்த காரியங்களிலே
தேவன் இரக்கம் செய்யும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். யாருக்காவது நன்றி சொல்ல விட்டுவிட்டிருந்தால் காலத்தை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் மறுபடியுமாக செயற்குழுவின் சார்பாகவும் திருச்சபையின் சார்பாகவும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். இம்மட்டுமாக அமர்ந்திருந்த அனைவருக்கும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மறப்பது நன்றென்று என நன்றி கூறிய நம் சபை செயலாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்போது இறுதி ஜெபத்தை நம் சபை போதகர் அவர்கள் ஏறெடுத்து இறை ஆசீர் வருவார்கள். ஜெபப்பாடல் முடிந்த பின் பிள்ளைகளும் ஆசிரியர் அனைவரும் குழு புகைப்படம் எடுக்க வருமாறு தெரியப்படுத்துகிறோம். நன்றி. அன்பானவர்களே, ஒரு வார்த்தை. கடந்த ஒரு மாத காலம் நம்முடைய தமிழ் பயிற்சி வகுப்பு நடைபெற ஆண்டவர் உதவி செய்தார். அவருக்கு நன்றி, கொடாக்கோடி நன்றிகளை எடுக்கின்றேன். அனுப்பி வைத்த பெற்றோருக்கு நன்றிகள், கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கும் நன்றிகள். உறுதுணையாக இருந்து இந்த தூர காட்சியை மிக கரிசனையோடு செய்த சபைக்குழு உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகின்றேன். அதோடு கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி நன்றி சொல்லணும்னு சொன்னால், செயலர் சொன்னது போல் இந்த ஆசிரியர்களெல்லாம் தியாகிகள். அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், செக்ரட்டரியும் யூஸ் பண்ணிட்டாங்க. ஆகவே இந்த பணியை செய்த அத்தனை ஆசிரியர்களும் தியாகிகளாக தமிழ் வளர்ச்சியில் ஈடுபட்டீர்கள் என்று சொல்லி உங்களை பாராட்டி நன்றி என்னுடைய சார்பிலும் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, கழிந்த ஒரு மாத காலமாக தமிழ் பயிற்சி வகுப்பினை பஹ்ரைன் தேசத்தில் நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்தமைக்காக உமக்கு கொடாக்கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். பயிற்சிக்கு வந்த பிள்ளைகளையும் அனுப்பி வைத்த பெற்றோர்களையும் இதற்கு உறுதுணையாக இருந்த சபைக்குழு உறுப்பினர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று மன்றாடுகின்றோம். தியாக உணர்வோடு தமிழையும் ஆண்டவருடைய செய்தியையும் கற்றுக் கொடுத்த அன்பான ஆசிரியர்களையும் அவருடைய வீட்டாரையும் ஆண்டவர் தனித்தனியாக குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து நாங்கள் இல்லங்களுக்கு செல்லுகின்ற போது இறை சமூகம் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். நீங்காதீரும் நேச கர்த்தரே, வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்றே, மற்றொரு தாசை அச்சு போயினோ, நீர்மை சகா